சனி பெயர்ச்சி பகவானுடையது நடந்தது. இப்போது நிறைய பேர் பரிகாரங்கள் பண்ணணுன்ட்டு போவீங்க. ஆனால் பரிகாரங்கள் எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே எப்பொழுதுமே கிடையாது. நீங்கள் நவகிரகங்களை பகவானை போய் வழிபடுங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு உங்கள் பேரில் முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே நேரம் பசுவுக்கு தானம் பண்ணுங்கள். முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு உணவு கொடுங்க. இது நீங்கள் செய்தாலே பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி நடந்தால் நம்ம பயப்படணும்னு எந்தவித அவசியமே கிடையாது. வாழ்க்கை என்ன நமக்கு அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அவர் வராரு. அவரோட திசையோ அல்லது அவரோட பெயர்ச்சியோ நடக்கும்போது நம்ம நேர்மையாக இருந்து நம்ம மனசாட்சியோடு நம்ம நடந்துக்கணும். இப்படி செய்தாலே அவரோட பாதிப்புகள் நம்மை எதுவுமே பண்ணாது. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் பரிகாரம்னு எல்லா கோயில்களுக்கும் போய் நீங்கள் ஒரு விளக்கில் உள்ள தீபமும் ஒன்று தான், 108 விளக்கு ஏற்றினாலும் அதில் உள்ள தீபமும் ஒன்று தான். ஒரே ஒரு தீபத்தை நல்லா அன்போட பக்தியோட நம்பிக்கையோட நீங்கள் இறைவனுக்கு ஏற்றுங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு அப்படி நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எண்ணம் இருந்ததுன்னா கடவுளுக்கு இறைவனுக்கு ஏற்றுற அந்த விளக்கில், கோயிலில் உள்ள விளக்கில் நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ எண்ணெய் வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது எவ்வளோ நேரம் உள்ளே எரியுமோ அவ்வளோ நேரம் எரியட்டும். அதற்கும் பலன் உண்டு. நீங்கள் ஏற்றுகிற விளக்கிற்கும் பலன் உண்டு. ஆனால் நீங்கள் அத்தனை தீபம் ஏற்றணும் இத்தனை ஏற்றணும்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க. கருணையோடு இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் பண்ணினாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மேஜிக் மாதிரி எப்பொழுதுமே நடக்கும். முன்னோர்களும் சரி, பெரியோர்களும் சரி, வள்ளலாரும் சரி, கருணையோடு இருங்க, அன்போடு இருங்க, உணவு தானம் அளிங்க, இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும், கழிய ஆரம்பிக்கும். அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்துமே நன்மையாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிட்டு அவருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க, துளசி மாலை சாத்துங்க. 9 வாரம் கண்டினியூவாக உங்களால் முடிஞ்சால் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கும் அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயருக்கும் கோயிலில் நிவேதியத்திற்கு ஏதாவது கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். வெத்தலை, பாக்கு, பழம், கல்கண்டு இது வாங்கி கொடுத்தாலே போதுமானது. இது அனைத்திற்கும் மேலே எந்த திசை நடந்தாலும் சரி, எந்த பெயர்ச்சி நடந்தாலும் சரி, எந்தவித கவலையுமே இல்லாமல் ராமநாம பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.